ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இது சினிமா சினிமான்னு அலைஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னு தானே சொன்னேன். இது தப்பா பாக்யா? வெளியில உன் வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம இருக்க ஒரு குழந்தைய பெத்துக்கன்னு சொன்னேன். அதுவும் தப்பா பாக்யா? ஏதோ கோவத்துல என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இங்க இரு, இல்லாட்டி போன்னு சொன்னேன். சண்டைன்னு வந்துச்சுன்னா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் வார்த்தைய விட்டுருவாங்க. அவன் சொல்லலையா இந்த பிள்ளை பாசத்தினாலதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு? இந்த மாதிரிதான் எழில் கிட்ட சொன்னேன். பாக்யா, அவன் வீட்டை விட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. வெளியிலும் போகணும்னு நினைச்சிருக்க மாட்டான். பாக்யா, நீ அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டே இல்ல? பாக்யா, நான் என் பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப உன்னை யாரு குறுக்க வர சொன்னது? எதுக்கு பாக்யா அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன? வெளியில அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைன்னு வாழ்றவன் அவன். சொன்ன உடனே அமிர்தாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அங்க எல்லாரும் தடுத்தோம், போக வேண்டான்னு சொன்னோம். பாக்யா, நீ ஒரு வார்த்தை சொன்னியா எழில பார்த்து? பாக்யா, அவனை நீ தடுக்கல, ஏன் அவனை போக வேண்டான்னு நீ சொல்லல? நீ ஒரே ஒரு வார்த்தை அவனை போக வேண்டான்னு சொல்லியிருந்தா அவன் இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டான். பாக்யா, அவனை போக விட்டுட்டேல்ல, நீ போறப்ப கல்லு மாதிரி இருந்துட்டு இப்ப எதுக்கு அழுகுற பாக்யா? யாருக்காண்டி அழுகுற? அம்மா உடஞ்சு போயிருக்காங்க, நீங்க வேற அம்மாவை திட்டுறீங்க. இல்லையா, இவ பேசாதன்னு சொல்றப்ப பேசினாடா, நான் வீட்டை விட்டு போ சொன்னான். அப்புறம் பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்தா. இவ அவனை போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா. பாக்யா, ஏன் இப்படி பண்ணுன? எப்படி கலகலன்னு இருந்துச்சு. இப்ப எழில் போயிட்டான். அடுத்தது செலியா, நீயும் போ, நீயும் போ பாக்யா. எல்லாரும் போய் நல்லா இருங்க. வயசான காலத்துல பேர பிள்ளைங்களோட இருக்கிற குடிப்பனை எனக்கு இல்ல போல இருக்கு. எல்லாரும் எங்கேயாவது போயிருங்க. உங்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு நாங்களும் போய் சேர்ந்துடுறோம். நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், அத கூட நான் சொல்லக்கூடாதா? இனிமேட்டு நான் சொல்லவே மாட்டேன். இனிமேட்டு என்ன, வாயவே திறக்க மாட்டேன் சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா நடந்து போறாங்க. பாக்யா அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அழுகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பையனை நானே வீட்டை விட்டு போன்னு சொல்லி செல்வி சொல்றாங்க. அழாதாக்கா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தோட தான் வாழணும்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தேன். அவனும் அதுக்கு ஏத்த மாதிரி கேட்டுக்கிட்டான். நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே அவன் வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. ராமமூர்த்தி சொல்றாரு, அழாத பாக்யா. எலியன் சொல்றாரு, எழில் போகணும்னு எழிலுக்கே விருப்பம் இல்ல, நீ சொன்னதுனால தானேமா எழில் போனான். இப்ப அவன் வெளியே போயிட்டான். அவனும் நினைச்சு இந்த மாதிரிதாம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எல்லாரும் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணதான் போறோம். எதுக்குமா இதெல்லாம்? நீ ஒரு விஷயம் பண்ணு, அவனுக்கு போன் பண்ணி அவனை கூப்பிடுமா. நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாமா எழில். ஆன்டி, நீங்க போன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா எழில் வருவாரு, கூப்பிடுங்க ஆன்டி ப்ளீஸ். இனியா சொல்றாங்க, அம்மா அண்ணனை கூப்பிடுமா. செல்வி சொல்றாங்க, அக்கா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. செலியன் தம்பி எழிலுக்கு போன் போட்டு அக்கா கிட்ட கொடுங்க. போன செலியன் கிட்ட இருந்து பாக்யா வாங்கிட்டு வேண்டான்னு சொல்றாங்க. எழிலு எங்க இருக்கானோ அங்கேயே இருக்கட்டும், அவனை கூப்பிட வேண்டாம். ஏங்கா, நீ எழில் தம்பி போனதை பத்தி சொல்லி அழுதுகிட்டு இருக்க, ஆனா கூப்பிட்டா வேண்டான்னு சொல்ற. செல்வி, அவன் போனதை நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவன் போனதை நான் நினைச்சு தாங்கிதான் ஆகணும். ராமமூர்த்தி சொல்றாரு, பாக்யா எனக்கு சுத்தமா புரியல, ஆனா ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் நீ பேசி. அவன் இந்த வீட்டை விட்டு போனது எப்படி நல்லதா இருக்கும்? அம்மா, அது நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். அவன் ஏகப்பட்ட கனவோட இருக்கிற பையன் மாமா. அவன் என்னவா ஆகணும்னு என்கிட்ட நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கான். அதெல்லாம் என்கிட்ட சொல்லும் போது அவன் முகத்துல அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும் மாமா. அவன் நினைச்ச மாதிரி அவன் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னமும் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மாமா. அதுவும் இந்த வீட்டுல இருந்தா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மத்தவங்க சந்தோஷத்துக்காண்டி அவனோட கனவை எல்லாத்தையும் தொலைச்சிருவான். வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு, நம்மளும் சம்பாதிக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னு அவனோட வாழ்க்கைய தொலைச்சிருவான். இப்ப குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப அவன் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறதுலயும் நியாயம் இருக்கு. ரெண்டு பேரோட நியாயமும் வேற வேறையா இருக்கு. இதனாலதான் வீட்டுல சண்டையே வருது. அவன் நினைச்சது நடக்கிற முடியும், இல்லாட்டி அத்தை சொல்றது நடக்கிற முடியும். சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால அதிகமா பாதிக்கப்பட போறது எழில் தான். அத்தை சொல்றது நடத்தவும் முடியாம, அவன் கனவை துரத்தவும் முடியாம எழில் நொறுங்கி போயிடுவான். அவன் கஷ்டப்படுறத பார்த்து அமிர்தாவும் கஷ்டப்படுவா. அந்த பச்சை குழந்தையும் கஷ்டப்படும்.
அவனை பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுவோம். இது எல்லாம் நடக்காம இருக்கணும்னா அவன் தனியா இருக்கிறது தான் நல்லது. அவனுக்கு பிடிச்சத பண்ணட்டும். அவன் கனவை நோக்கி போகட்டும். எழில் சந்தோஷமா இருக்கட்டும். இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பையன். எல்லாத்துலயும் புது முயற்சி செய்யணும்னு நினைக்கிற பையன். இப்ப அவன் செய்யறது அவனுக்கு கை கொடுக்கல. ஆனா எப்பயும் இந்த மாதிரி இருக்க போறது இல்ல. காலம் மாறுறப்ப என் பையன் நினைச்சது எல்லாமே நடக்கும். அவனும் பெரிய டைரக்டர் ஆவான். கண்டிப்பா ஒரு படமாவது பண்ணுவான். பெரிய டைரக்டர் ஆகி இந்த வீட்டுக்குள்ள அவன் வருவான். டைரக்டர் எழில். நல்லா இருக்குல்ல மாமா? கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வருவான். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு பெரிய ஆளா திரும்பி வருவான். புள்ள நிச்சயமா வருவான். அவனை நினைச்சு யாரும் அழுகாதீங்க. ஹோட்டல்ல எழிலும் அமிர்தாவும் ரூம் புக் பண்ணிருக்கு. அந்த ரூமுக்குள்ள எழிலும் அமிர்தாவும் வர்றாங்க. நிலா பாப்பாவுக்கு தண்ணி வேணுமான்னு எழில் கேக்குறாரு. நிலா பாப்பா வேண்டான்னு டைம் ஆகுது, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இது யாரு வீடு? அப்பா இது வீடு இல்ல, இதுக்கு பேரு ஹோட்டல். உனக்கு பிடிச்சிருக்கா பாப்பா? பிடிக்கலப்பா. பாப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு போலாம். சரியா பாப்பா? ஏன்பா? சும்மாதான்டா, கொஞ்ச நாள் நம்ம ஜாலியா இங்க விளையாடலாம். சரியா? ஓகேப்பா. அமிர்தா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும் வீடு கிடைக்க 2-3 நாள் ஆகும். அது முடியும் நம்ம இந்த ரூம்லயே தங்கிக்கலாம். சரி அமிர்தா, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எழில் உட்காருங்க. எப்படி எதுவும் நடக்காத மாதிரியே இருக்கீங்க? இங்க வீட்டுல நடந்த எந்த விஷயமும் உங்களை அஃபெக்ட் பண்ணவே இல்லையா? இத்தனை நாள் எனக்கும் பாட்டிக்கும் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப எல்லாம் அம்மா சொல்லுவாங்க, சண்டை வேணா எழில உள்ள போயிருக்கு. ஆனா இது முடியும் அம்மா வெளியே போன்னு சொன்னதே இல்லை. அம்மா வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லை. அதை ஏத்துக்கிட்டதுனாலதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஓகே தான் அமிர்தா, பாத்துக்கலாம். என்னங்க, நம்ம போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். வருத்தத்தை உங்ககிட்ட கொட்டினேன். நீங்க போய் பாட்டி கிட்ட கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. இதே வார்த்தைய எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்ப? இல்லங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னாலதான் நம்ம வீட்டை விட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அமிர்தா. இன்னைக்கு பேசலாட்டி நாளைக்கு பேசியிருப்பாங்க பாட்டி என்கிட்ட. குழந்தை விஷயமோ வேலை விஷயமோ நம்மளை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க உங்க ஃபேமிலியோட. பாட்டி சொன்ன மாதிரி நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு. தயவு செய்து அந்த மாதிரி யோசிக்காத. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நானும் தான். நான் குழந்தை வேணான்னு சொன்னது ஒரு காரணம். நான் என் கனவை உதறி தள்ளிட்டு வேலைக்கு போகாம இருக்கிறது ஒரு காரணம். நான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறேன். அதுக்கு நீ எப்படி பொறுப்பை ஏத்துக்க முடியும்? எழில், நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு கில்ட்டியா தான் இருக்கு. அமிர்தா, நம்ம 2 பேரும் புருஷன் புஞ்சாதி. உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. என் கடமையை தான் இன்னைக்கு செஞ்சேன். அமிர்தா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கவே யோசிக்காத. நீ எதுவுமே பண்ணல, புரியுதா? பாரு அமிர்தா, அம்மா வீட்டை விட்டு போக சொன்னது எனக்கு வருத்தம் தான். அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். நம்ம 2 பேர் நல்லதையும் யோசிச்சு அம்மா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதனால நடந்ததை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இப்ப நடக்க போறத பத்தி பார்க்கலாம். அமிர்தா, இந்த ரூமு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். 2-3 நாள்ல நான் வீடு பார்த்துறேன். சரியா அமிர்தா? சரிங்க. அமிர்தா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன்னையும் நிலா பாப்பாவையும் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். சரியா அமிர்தா? எழில் அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. நிலாவுக்கும் அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை